உங்க லவ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு தடவை விசாரிச்சேன். கேட்டா ரூமர்ஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க நம்ப மாட்டோம். நீங்க கமிட்டட் அப்படின்ட்டாங்க. யாரோட, எப்போ, எப்படி, எப்ப கல்யாணம் அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க போட்டுருவோம். நான் தான் சொல்லிட்டேனே அதே ரூமர்ஸ்ன்ட்டு பிறகு. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ விரல் விட்டு எண்ணாலும் அது வேஸ்ட்டு தானே. இல்ல என்கிட்ட சும்மா சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலி அந்த ஜோனுக்கே நான் போகல. ஆக்சுவலி இன்னும் பிக் பாஸ் வெளியே வந்து நான் டோட்டலாக அந்த ஜோன் உள்ளே போகல. நான் சரி இதை நோக்கி ஓடுவோன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கேன். அப்ரோச்சஸ்லாம் வருது, பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நிறைய சாதிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும். இது கிரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு கிரிஞ்சு, ஆனால் எனக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம் என்னன்றது. ஃபஸ்ட்டு சாதிச்சிருவோம் இந்த சென்ஸ், இதில் ஓடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இல்லைம்மா என்னோட இதுதான் அப்படின்ற மாதிரி. யார் அப்ரோச் பண்ணாலும் சொல்லிடுறேன். ஆமாம், நான் இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம்.